சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 128வது தலமும் 275வது தேவார பாடல் பெற்ற தலமாக புதிதாக சேர்க்கப்பட்ட கோவில் தான் திருவிடைவாசல் புண்ணியகோடி அப்பர் கோவில். இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியிலேருந்து கூத்தாநல்லூர் போகிற வழியில் வெண்ணாற்று பாலத்துக்கு பக்கத்தில் இந்த திருவிடைவாயில் இருக்குது. புண்ணியகொடிநாதர் அபிராமியம்மன்னு சொல்லுவாங்க. 1000 வருஷம் பழமையான கோவிலுங்கிறது. காவேரியோட கிளை நதியான வெண்ணாறு, தெற்கே வெள்ளையாறு, வடக்கே பாண்டையாறு, கிழக்கே கடல் சூழ அற்புதமான கோவில் இது. முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலை பற்றி நான் வந்து அடுத்த ஷார்ட்ஸில் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்த கோவில் 1917 இந்த கோவிலோட கல்வெட்டை படிக்கும் பொழுது தான் இங்கே தேவாரம் வந்து திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சு அப்புறமா பதிகம் எடுத்து இது தேவார பாடல் பெற்ற தலமாக இணைக்கிறாங்க. அது வரைக்கும் 274 கோவில் தான் இருந்தது. இது 275வது கோவிலாக இருந்து இது காவேரிக்கு தென்கரையில் இருந்த காரணத்தினால காவேரி தென்கரை தலமாக மாற்றப்படுது. இந்த கோவிலோட விளக்கமானதை அடுத்ததில் பார்ப்போம்.